Hello children, good morning to all. Today's subject is social science. நம்ம social scienceல lesson 5 India a vast country இந்த லெசன் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த லெசனில் வந்து இந்தியாவோட பொலிட்டிக்கல் டிவிஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஸ்டேட்ஸ், அதனோட கேபிட்டல்ஸ், அதனோட ரிவர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிமைனிங் ஸ்டேட்ஸ் அதனோட டீட்டெயில்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே, 19th ஒன் நாகாலாந்தில் அதனோட கேபிட்டல் கோஹிமா. ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தியாங், ஜுங்கி, திக்கு. க்ராப்ஸ் அங்கே முக்கியமான மெயின் க்ராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ், மைஸ், ஆரஞ்ச். இதில் தான் அங்கே அந்த நாகாலாந்தில் வந்து அதிகமாக விலைக்கு வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிகிராஃப்ட்ஸ் தான், கைவினை பொருட்கள் தான் அதிகமாக செய்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நாகா ஷால் அண்ட் ட்ரைபல் ட்ரெஸ். ஃபெஸ்டிவல்ஸ் வந்து மோட்ஸு, செக்ரினி, துலுனி, டோக்கு, ஏமாங். பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏஓ, கோமாயா, அங்கமி, சிமா. பிளேஸ் டு விசிட் கோஹிமா, திமாப்பூர். நெக்ஸ்ட் ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வர். ரிவர்ஸ் மகாநதி, பைத்தர்னி. க்ராப்ஸ் ரைஸ், ஜூட், ஆயில் சீட்ஸ், கோகோனட்ஸ், பல்சஸ். இண்டஸ்ட்ரீஸ் மைனிங், டெக்ஸ்டைல்ஸ், பேப்பர், ஃபர்டிலைசர்ஸ். ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா தோத்தி குர்த்தா, சாரீ, ப்ளவுஸ். ஃபெஸ்டிவல் வந்து ரத் யாத்ரா, மேக்கர், சங்கராந்தி, பாலி யாத்ரா, தசரா. லாங்குவேஜஸ் வந்து ஒரியா. பிளேஸ் டு விசிட் புவனேஸ்வர், கொனார்க், குட்டாக், பாரதீப், பூரி. நெக்ஸ்ட் பஞ்சாபில் சண்டிகர், ரவி, பி, சட்லஜ். க்ராப்ஸ் பார்த்திங்கன்னா ஜோவர், பாஜ்ரா, வீட், சுகர்கேன், ஆயில், சீட்ஸ். இண்டஸ்ட்ரீஸ் வந்து பைசைக்கிள், ஸ்போர்ட்ஸ், கூட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஸ்கூட்டர்ஸ். ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா சல்வார் கமீஸ், லுங்கி, பைஜாமா அண்ட் குர்தா. ஃபெஸ்டிவல்ஸ் குருபார்வ், பசந்த் பஞ்சமி, பைசாக்கி. லாங்குவேஜஸ் பஞ்சாபி, ஹிந்தி. பிளேஸ் டு விசிட் பார்த்திங்கன்னா அமிர்தசர், லுதினா, பத்தன்கோட், தரிவால். நெக்ஸ்ட்டு ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். கேபிட்டல்ஸ் வந்து ஜெய்ப்பூர். அங்கே க்ராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோவர், மைஸ், வீட், கிராம், காட்டன். நெக்ஸ்ட் அங்கே இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா மைனிங், டூரிசம், மூல், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். அங்கே என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னா ஹிந்தி, மர்வாரி, ராஜஸ்தானி. அங்கே என்னென்ன பிளேஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூர், உதய்பூர், அஜ்மீர், மவுண்ட் அபு, ஜெய்சல்மர், ஜோத்பூர். சிக்கிமில் கேங்டாக் இஸ் அ கேபிட்டல். மைஸ், மில்லட், கார்டமம் இஸ் அ மெயின் க்ராப்ஸ். இண்டஸ்ட்ரீஸ் இஸ் அ மெயின் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் இஸ் அ மெயின் இண்டஸ்ட்ரீஸ். அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா புத்த பூர்ணிமா. பிளேஸ் டு விசிட் கேங்டாக், கெய்சிங். நெக்ஸ்ட் தமிழ்நாடுவில் சென்னை தான் கேபிட்டல். தெரியும்ல உங்களுக்கு. என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது? பாலார், வைபர், வைகை, செய்யார், காவேரி. நெக்ஸ்ட்டு க்ராப்ஸ். நம்மளோட தமிழ்நாட்டில் என்னென்ன க்ராப்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்ராப்ஸாக இருக்குது? ரைஸ், சுகர்கேன், காட்டன், காஃபி, டீ அண்ட் கிரவுண்ட்நட். இங்கே இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது, சுகர், லெதர், ரயில்வே கோச்சஸ்லாம் இங்கே நம்ம தான் தமிழ்நாட்டில் தான் ரெடி பண்ணுறாங்க. நிறைய அந்த ரயில்வே அந்த ட்ரெயினில் பாக்ஸாக இருக்குல்ல, அது வந்து கோச்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டில் தான் ரெடி பண்ணுறாங்க. இங்கே நம்மளோட ட்ரெஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா வேஷ்டி, ஷர்ட், அப்புறம் துண்டு. லேடிஸ் பார்த்திங்கன்னா பாவாடை, சாரீ, ப்ளவுஸ். பாவாடை தாவணி, ஆஃப் சாரியில் கட்டுறாங்கல்ல அது, அப்புறம் சாரீ, ப்ளவுஸ். இதெல்லாம் வந்து நம்மளோட மெயின் ட்ரெஸ்ஸஸாக இருக்குது. ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ். லாங்குவேஜ் வந்து நம்ம தமிழ் தான் பேசுகிறோம்ல. பிளேஸ் டு விசிட் என்னென்ன பிளேஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, மாமல்லபுரம், ஊட்டி, காஞ்சி, கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத். க்ராப்ஸ் ரைஸ், காட்டன், மேங்கோ, டொபாக்கோ. அண்ட் பிளேஸ் டு விசிட் ஹைதராபாத், வாரங்கல், கரீம்நகர், நிசாமாபாத். திரிபுரான்னு பார்த்திங்கன்னா அகர்தலா. அதனோட க்ராப்ஸ் வந்து ரைஸ், ஜூட், பொட்டேட்டோ, வீட் அண்ட் சுகர் கேன். இம்பார்ட்டன்ட் பிளேசஸ். பிளேஸ் டு விசிட் எங்கே மாதிரியான பிளேஸ்லாம் போகலான்னா அகர்தலா, அமர்பூர், ஜம்புய் ஹில்ஸ், நீர்மஹால், உன்னகோட்டி. நெக்ஸ்ட் உத்தராஞ்சல் வந்து டேராடூன். க்ராப்ஸ் பார்த்திங்கன்னா ரைஸ், மைஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் டு விசிட் முசூரி, ஹரித்வார், அல்மோரா, நைனிட்டல். உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து லக்னோ இஸ் அ கேபிட்டல். சுகர், ஃபுட், டெக்ஸ்டைல்ஸ், சிமெண்ட், ஹேண்ட்லூம் இஸ் அ இண்டஸ்ட்ரீஸ்.
Agra, Allahabad, Varanasi, Sharnath, Lucknow is the places to visit. Next West Bengal வந்து கொல்கத்தா. The rice, jute, tea, potato, oil seeds. Place to visit பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, டார்ஜிலிங், சாந்தி நிகேதன். ஓகேங்களா? Some parts of our country are directly under the control of the central government. They are called union territories. There are 7 union territories including the national capital territory of Delhi. இங்கே வந்து நம்மளோட இந்தியாவில் 29 ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு யூனிட் அதில் 7 யூனியன் டெரிட்டரியில் தமிழ்நாட்டில் இருக்கிற பாண்டிச்சேரி, தட் மீன்ஸ் அது புதுச்சேரியும் ஒரு யூனியன் டெரிட்டரி. இந்த யூனியன் டெரிட்டரின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாகவே ரூல் பண்ணும். ஆக்சுவலாக இப்போ பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டில் தானே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலோட இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து புதுச்சேரியை வந்து இது பண்ண மாட்டாங்க. அதனோட கவர்மெண்ட் புதுச்சேரியோட கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். மத்திய அரசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கவர்மெண்ட் மூலிமா தான் அந்த புதுச்சேரி வந்து இயங்குது. அந்த மாதிரி 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அந்த யூனியன் டெரிட்டரிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அதாச்சும் ஐலாண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல இந்தியாவில் சைடில் இங்கே இருக்கோம்ல, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அண்ட் லக்ஷத்வீப். இங்கே வந்து லக்ஷத்வீப் குட்டி குட்டி டாட்டாக இருக்குது பாருங்கள், அது வந்து லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ். இந்த 2 ஐலாண்ட்ஸுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா புதுச்சேரி, அப்புறம் பார்த்திங்கன்னா டையூ, டாமன். இங்கே டாமன் அண்ட் டையூன்னு கொடுத்துருக்காங்கல்ல. அப்புறம் தாத்ரா அண்ட் நகர் ஹவேலி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 4. இங்கே புதுச்சேரி 1 5, டெல்லி 1 6. நெக்ஸ்ட் வந்து சண்டிகர். சண்டிகர் இஸ் த 7th ஒன். ஓகே, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அதனோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர். சண்டிகர், சண்டிகரோட கேபிட்டலும் சண்டிகர் தான். தாத்ரா நகர் ஹவேலி வந்து சில்வாசா. டாமன் அண்ட் டையூ வந்து டாமன். டெல்லியோட கேபிட்டல் டெல்லி தான். லக்ஷத்வீப்போட கேபிட்டல் கவரத்தி. நெக்ஸ்ட்டு புதுச்சேரியோட கேபிட்டலும் புதுச்சேரி தான். ஓகேங்களா? அந்த 7 யூனியன் டெரிட்டரிஸ் என்னென்னு எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துடலாமா இன்னொரு தடவை? ஃபஸ்ட்டு டெல்லி. இந்த டெல்லி இருக்கா, டெல்லி ஃபர்ஸ்ட் ஒன். டெல்லி, சண்டிகர், டாமன் அண்ட் டையூ, அப்புறம் நாகர் ஹவேலி அதனோட கேபிட்டல் தான் சில்வாசா. நாகர் ஹவேலி கொடுத்துருக்காங்களா, அதோட கேபிட்டல் சில்வாசா. அப்புறம் புதுச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷத்வீப். Okay, these are the 7 union territories. India is a large country with vast diversity. The variety lies in its physical features ranging from mountains to plains to deserts. The climate in India also varies. This affects the lifestyles of people. The people of India belong to different religious caste and creeds. வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய லார்ஜ் கண்ட்ரி. நிறைய மக்கள் வந்து நிறைய விதமான மக்கள் வந்து தனித்தனியாக இருக்காங்க. இப்போ வேறு கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டோங்கன்னா, சைனாலாம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே சைனீஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? அங்கே பேசுகிற எல்லாம் அந்த ஹோல் சைனாலேயே பேசுகிற லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா சைனீஸ் தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்தியா வந்து அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். தமிழ்நாடு, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் பேசுகிறோம், கேரளாவில் பார்த்திங்கன்னா மலையாளம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு லாங்குவேஜ், அவங்களோட எல்லா பழக்க வழக்கங்களுமே வேறு மாதிரி இருக்குது. இருந்தாலுமே நம்ம இந்தியா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக தான் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து மவுண்டெயின்ஸ் இருக்குது, பிளெயின்ஸ் இருக்குது, டெசர்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அதனோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கிளைமேட்ஸும் வேறு மாதிரியான கிளைமேட்ஸ் தான். இப்போ நார்த் சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ கூலாக இருக்காங்க. ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால எவ்வளோ கூலாக இருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ட்ரை, அங்கே டெசர்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ட்ரையாக இருக்கும், அங்கே தண்ணியே இல்லாமல் இருக்கும். இங்கே நம்மளோட தமிழ்நாட்டில் கேரளாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் ரொம்ப கோல்டாக இல்லாமல் ஒரு மாதிரி நார்மல் டெம்பரேச்சர், ஆவரேஜாகவே இருக்கும் அதனோட டெம்பரேச்சர் எப்போயுமே நம்மளுக்குலாம். ஸோ இந்த மாதிரி இந்த நம்மளோட இந்தியாவில் மட்டும்தான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரிலீஜியன்ஸ்லேருந்து, கேஸ்ட்லேருந்து, எல்லாமே க்ரீட்ஸ்லேருந்து எல்லாமே வேறு மதத்தவங்க இருக்காங்க. ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, கேஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கேஸ்டில் இருக்காங்க பீப்புள்ஸ்லாம். ஸோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட இந்தியா வந்து ரொம்ப எப்படி இருக்குது, ரொம்ப ஒத்துமையாக ஒரே நாடாக தான் இருக்குது. ஓகே, இந்தியன் அப்படின்ற பேரில் நம்ம எல்லாருமே சமமாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். வி லவ் அவர் கண்ட்ரி அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு பி இண்டியன்ஸ். நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரியை ரொம்பவே நேசிக்கிறோம். நாம் வந்து இந்தியன்ஸ்ன்றதுனால ரொம்ப பெருமைப்படுறோம். ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல்.